வெல்கம் டு மெட்ராஸ் ஸ்வீட் சமையல். இந்த மாடிக்கு தான் வந்திருக்கோம், கீரை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், ஏற்கனவே நான் வீடியோ காமிச்சிருப்பேன். இது வந்து செகண்ட் ஹார்வெஸ்ட். இது எந்த அளவு கீரை வந்திருக்கு பாருங்களேன். ஒரு பருப்பில் போடுறதுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்க, கை அகலமாக இருக்குது, கையை விடவே பெருசாக இருக்குது. நான் ரோஸ் செடியில் இருந்த கீரையை கூட இதில் கொண்டு வந்து வச்சேன். இது ஏன்னா ரோஸ் செடியோட வளர்ச்சி பாதிக்கும்னு சொல்லிட்டு இதில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இதில் பாருங்கள், ஒரு சேப்பங்கிழங்கு கூட வந்துட்டுருக்கு. இதில் ஏதோ ஒரு புழு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டில் தான் வந்து பார்க்கணும். இந்த ஓட்டை போட்டு வைக்கிது, இது எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்குது பகல் டைமில். அதை பார்த்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். கீரை பறித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி தண்டுலாம் இருந்ததுன்னா இதில் அப்படியே பிச்சு எடுத்துருங்க. இதோ இந்த மாதிரி, ஏன்னா இது அழுகி வீணாக தான் போகும். இதில் வந்து இந்த தண்டில் வந்து ஈரப்பதம் ஜாஸ்தியாக இருக்கனால செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும், இல்லைன்னா அழுகிடும். அதனால் இதை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்க அப்படின்னா இனி வர இந்த குட்டி குட்டியாக விட்டுருக்க இலையெல்லாம் பெருசாகும், நல்லாவே க்ரோத் இருக்கும். உங்கள்கிட்ட ஏதாவது உரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த நத்தை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, இந்த குட்டி குட்டி நத்தை தொல்லை. இது போய் இலையை சாப்பிட்டு வச்சிரும். இந்த வேர்லெல்லாம் இந்த ஈரப்பத்துக்கு போய் உட்காந்துக்கும். அதனால் இதெல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். 3 பேக்கில் இப்போ தான் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன், வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இவங்களையும் வந்து இப்போ கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட வளர்ச்சியுமே நல்லாயிருக்கும். இதுலேயே தான் நான் கொத்தமல்லியும் விதைச்சிருந்தேன், இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே எல்லாம் வளருது. இதெல்லாம் கொத்தமல்லி தான், நம்ம வீட்லேயே போட்டு எடுத்த விதை தான் அது. பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சதுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண் பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. 48 நாள் சாப்பிட்டா வந்து கண்ணில் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெகுலராக வந்து பொன்னாங்கண்ணி கீரை வெளியில் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 பேக்கில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்பப்போ நம்ம வந்து கிள்ளி எடுத்துக்கலாம். இவங்க வந்து கிள்ள வளர்ந்துட்டே இருப்பாங்க, ஈஸியாகவே வளரும். லோ மெயின்டெனன்ஸ் தான். இன்றைக்கான ஹார்வெஸ்ட் இவங்க தான் பாருங்கள். பாலக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இது ஒரு டைம் பருப்பில் போடுறதுக்கு சரியாயிடும். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஐ திங்க் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.